ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஜூலை 17 அண்ட் 18க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், தாவேகா அரசின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் துறை வாரியாக எத்தனை தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 436 திட்டங்கள், அதாவது துறை வாரியாக 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்த இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து, நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் பிரதமர் மோடி அவர்களால் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? அதாவது எந்த மாநிலத்தில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஜிந்த் டு சோனிபட் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரியானா மாநிலத்தினுடைய மின்மயமாக்கப்படாத 89 கிலோமீட்டர் நீளம் கொண்டது ஜிந்த்ல இருந்து சோனிபட் வரையிலான நீளம். இது வந்து பார்த்தோம்னா மொத்தம் 12 ரயில் நிலையங்களை இணைக்கும் வகையில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அடுத்து, நாட்டிலேயே முதல் முறையாக, அதாவது வந்து உலகிலேயே முதல் முறையாக ஜெர்மனியில் வந்து ஃபர்ஸ்ட் உலகின் முதல் ஹைட்ரஜன் பயணிகள் ரயில் வந்து 2018ஆம் ஆண்டில் இயக்கப்பட்டது. பின்னர் ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் வந்து ஹைட்ரஜன் ரயில் வந்து இயக்குனாங்க. முதல் ஹைட்ரஜன் ரயில், இந்தியாவோட முதல் ஹைட்ரஜன் ரயில் சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் முழுமையாக வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெருமை. அடுத்து பார்த்தோம்னா, இது எத்தனை பெட்டிகள் கொண்டது அப்படின்னா 10 பெட்டிகள் கொண்டது. ஒரே நேரத்தில் 2600க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுச் செல்லும் திறன் கொண்டது. ரயிலினுடைய அதிகபட்ச வேகம் வந்து 120 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல தான் வந்து இயக்கிறதுக்கு. அதிகபட்ச வேகம் அப்படின்னா 120 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். முதலாவது ஹைட்ரஜன் ரயில் எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிந்த்ல இருந்து சோனிபட் வரைக்கும். இதுக்கான வந்து 12 ரயில் நிலையங்களை இணைக்கிற வகையில் மொத்தம் 89 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அடுத்து பார்த்தோம்னா, ஜப்பான், சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் தாண்டி இப்போ இந்தியாவும் வந்து முதல் ஹைட்ரஜன் ரயிலை வந்து இயக்கியிருக்காங்க. இந்த முதல் ஹைட்ரஜன் ரயில் சென்னை பெரம்பூரில் இருக்க ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தான் வந்து முழுமையாக வடிவமைக்கப்பட்டு தயாரிச்சிருக்காங்க. மொத்தம் 10 பெட்டிகள் கொண்டது. ஒரே நேரத்தில் 2600க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றுச் செல்லும் திறன் கொண்டது. ரயிலினுடைய அதிகபட்ச வேகம் 120 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் செல்லும். அடுத்து, தமிழ்நாடு புராதன சின்னங்கள் ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? எம் நம்பிராஜன் அவர்களினுடைய தலைமையில தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. தொல்லியல் துறையின் ஓய்வு பெற்ற இணை தலைமை இயக்குனர் வந்து இவர் கீழே வந்து பார்த்தோம்னா 14 பேர் கொண்ட குழு. இந்த குழு வந்து மொத்தமாக வந்து 14 பேர் அடங்கிய குழு வந்து அமைச்சிருக்காங்க. புராதன சின்னங்கள் ஆணைய சட்டம் 2012 வந்து கொண்டுட்டு வந்தது. இப்போ தற்போது தமிழ்நாடு புராதன சின்னங்கள் ஆணையம் வந்து எம் நம்பிராஜன் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம்னா, நடந்தாய் வாழி காவேரி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2019ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. காவிரி ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளை புத்துயிர் பெற செய்யறதுக்காக இந்த நடந்தாய் வாழி காவேரி திட்டம் வந்து தொடங்கினாங்க. எப்போ அப்படின்னா 2019. புத்துயிர் பெற செய்யறது மட்டும் இல்லாமல் மேம்படுத்துதல் மற்றும் மாசுபடுவதிலிருந்து முழுமையாக மீட்டெடுத்தல் ஆகிய நோக்கங்களுக்காக தான் நடந்தாய் வாழி காவேரி திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. தற்போது எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது? 16வது மக்கள் தொகை வந்து கணக்கெடுப்பு தொடங்கியிருக்கு. 16 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தான் வந்து தொடங்கியிருக்காங்க. மொத்தம் எத்தனை கட்டங்களாக நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 கட்டங்களாக நடைபெறுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. செகண்ட் ஒன் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புன்ட்டு 2 கட்டங்களாக வந்து நடத்துகிறாங்க. 16வது மக்கள் தொகை 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்தப்படுகிறது. இந்த மக்கள் தொகையை வந்து நம்மளே வந்து பதிவேற்றம் செய்யலாம். மொத்தம் எத்தனை மொழிகளில் பதிவேற்றம் செய்கிற மாதிரி வசதிகள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 16 மொழிகளில் பதிவேற்றம் செய்ய வசதிகள் வந்து அமைச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய முதலாவது டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இந்த 16வது மக்கள் தொகை. பாருங்க, ஃபுல்லா 16 வருது. 16வது மக்கள் தொகை 16 ஆண்டுகளுக்கு பிறகு 16 மொழிகளில் பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க. இது இந்தியாவினுடைய முதலாவது டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அடுத்து, இந்தியாவில் முதன்முறையாக எந்த பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த கோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொறியியல் உயிரியல் அப்படின்ற கோர்ஸ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, எந்த விமான நிலையம் உலகின் மிக அழகிய விமான நிலையமாக தேர்வு செய்யப்பட்டு உள்ளது? அசாமினுடைய குவஹாத்தி சர்வதேச நிலையத்தினுடைய 2வது முனையம் தான் வந்து உலகின் மிக அழகிய விமான நிலையமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அங்கு 140 மெட்ரிக் டன் மூங்கில் மூலம் தூண்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இந்த முனையம் மூங்கில் ஆர்கிடிஸ் என்று அழைக்கப்படுகின்றது. எந்த விமான நிலையம் உலகின் மிக அழகிய விமான நிலையமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா அசாமினுடைய குவஹாத்தி சர்வதேச
சர்வதேச விமான நிலையத்தினுடைய 2வது முனையம் தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அமெரிக்காவின் மத்திய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் அமைப்பின் குழுவில் இந்திய வம்சாவளி மூவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் அவர்கள், அடுத்து டெல்லியில் பிறந்த அமெரிக்க பொருளாதார அறிஞர் ராஜ் செட்டி அவர்கள், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் மூத்த நிர்வாகி ஆஷா சர்மா அப்படின்ற 3 இந்திய வம்சாவளி வந்து அந்த குழுவில் வந்து அமைச்சிருக்காங்க. ஃபெடரல் ரிசர்வ் அமைப்பினுடைய குழுவில் தான் வந்து இவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க, அதாவது அவங்களே அமைச்சிருக்கிறாங்க. அடுத்து இது வந்து 15 நிபுணர்களை கொண்டு 5 முக்கிய குழுக்களை வந்து ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் வந்து அமைச்சிருக்காரு. மொத்தம் 15 நிபுணர்களை கொண்டு இந்த 5 முக்கிய குழுக்களை வந்து ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் வந்து அமைச்சிருக்காரு. ஃபெடரல் ரிசர்வ் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கெவின் வாஷ் அப்படின்றவங்க தான் வந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்கோட தலைவர். அடுத்து பார்த்தோம்னா காவிரி நதிக்கு அடுத்தபடியாக தமிழகத்தின் 2வது பெரிய நதி எது? தென்பெண்ணை ஆறு தான் வந்து காவிரி நதிக்கு அடுத்து 2வது பெரிய நதி. இந்த நதி கர்நாடகாவினுடைய நந்திமலையில் உற்பத்தி ஆகிறது. இது தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் கலக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் வந்து கலக்கிறது. தென்பெண்ணை ஆற்றின் கிளை நதியான மார்க்கண்டேயா நதியினுடைய குறுக்கே வந்து எர்கோல் அப்படின்ற பகுதியில் வந்து அணை கட்டுறதுக்கு வந்து தீர்மானிச்சிருக்காங்க. 2024 வந்து இந்த இதுக்காக வந்து பார்த்தோம்னா பேச்சுவார்த்தை குழு வந்து தென்பெண்ணை ஆறுக்காக பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து பார்த்தோம்னா 2024. தென்பெண்ணை ஆற்றினுடைய கிளை நதியான மார்க்கண்டா நதியினுடைய குறுக்கே எர்கோல் அப்படின்ற பிளேஸ்ல தான் வந்து அணை கட்ட இருக்கிறாங்க. அடுத்து இந்தியாவினுடைய முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் விக்ரம் 1 விண்ணில் பாய்ந்த நாள் ஜூலை 18, 2026 தான் வந்து பாய்ஞ்சிருக்கு. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் என்ற தனியார் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த ராக்கெட்டின் பயணத்துக்கு மிஷன் ஆகமன் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இலக்கு பார்த்தோம்னா ராக்கெட்டினுடைய அனைத்து நிலைகளும் விண்வெளி பயணத்தின் போது எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நேரடியாக மதிப்பீடு செய்வதற்கான தரவுகளை சேகரிப்பதே இந்த சோதனையினுடைய பிரதான இலக்கு. 350 கிலோகிராம் எடை வரையிலான எடை சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான செயற்கைக்கோள்களை 450 கிலோமீட்டர் தூரத்தில் பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் வகையில் இந்த ராக்கெட் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராக்கெட்டினுடைய அனைத்து நிலைகளும் விண்வெளி பயணத்தின் போது எவ்வாறு செயல்படுகிறது அதை வந்து நேரடியாக வந்து மதிப்பீடு செய்வதற்கான தரவுகளை சேகரிக்கிறது தான் இந்த சோதனையினுடைய ஆம்பிஷன். அது வந்து 350 கிலோ வரை எடையிலான சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான செயற்கைக்கோள்களை 450 கிலோமீட்டர் தூரத்தில் பூமியினுடைய தாழ்வான சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தும் வகையில் இந்த ராக்கெட் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் எத்தனை ஆண்டுகள் சிறை என்று மசோதா தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. 3 ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ட்டு மசோதா வந்து மழைக்கால கூட்டத்தொடரில் வந்து தாக்கல் செய்யறதுக்கு இருக்காங்க. பிட்ச் பிளாக் 2026 என்பது என்ன? 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் விமானப்படை போர். பிட்ச் பிளாக் அப்படின்றது வந்து 2026 அப்படின்றது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற ஒரு விமானப்படை போரை தான் வந்து அப்படி சொல்றாங்க. இப்பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய விமானப்படையினுடைய ரஃபேல் போர் விமானம் ஆஸ்திரேலியாவில் வந்து தரையிறங்கியிருக்கு. இந்த பயிற்சியில் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ரஃபேல் போர் விமானம் ஆஸ்திரேலியாவில் வந்து தரையிறங்கியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.